ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வேர்ல்ட் ப்ளஸ் என்டர்டைன்மெண்ட். நம்ம இன்னைக்கு இந்த ட்ராமாவோட 12th எபிசோட் பார்த்துடலாம். ரொம்ப சாரி எல்லாருக்கும், இந்த ட்ராமாவோட 12th எபிசோட நான் ரொம்ப லேட் பண்ணிட்டேன். ஸோ ஏன் அப்படின்னா, எனக்கு வாய்ஸ் சுத்தமாக போயிடுச்சு, தொண்டை வேற சரியில்லை. சரி, அதை தாண்டி வர்றதுக்குள்ளே இந்த காப்பிரைட் இஷ்யூ வந்து என்னை தாக்கிருச்சு. அந்த சோதனையெல்லாம் தூக்கி போட்டு வர்றதுக்குள்ளே 3 நாள் ஆகிப்போச்சு. இதுக்கப்புறமும் லேட் பண்ணால் சில பல வெட்டு குத்து கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குமேன்னு சொல்லிட்டு தான் நான் இன்னைக்கு எப்படியாச்சும் ட்ரை பண்ணி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். இப்போவும் வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும், ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம ட்ராமாக்களை போய் லாஸ்ட் எபிசோட்ல ஷின் வந்துட்டு கிம்மை பார்த்து அலறி அடிச்சு ஓடி வந்திருக்கோம்ல. நம்ம கிம்மு கூட பின்னாடியே துரத்திட்டு வந்து எப்படியாச்சும் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம்னு சொல்லி இருந்திருப்பானே. அப்போ வந்துட்டு அவ கரெக்டா லிஃப்ட்டுக்குள்ள பூந்துருவா. இவனும் பின்னாடியே ஓடி வந்து துரத்தி பிடிச்சு லிஃப்ட்டுக்குள்ள வந்து பூந்துருவான். வந்ததும் அவளோட வாயை பத்தி ப்ளீஸ் கொண்டு கொஞ்ச நேரம் பேசணும், நீ என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்க, கத்தாத அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி கேட்கும்போது அவளும் வந்துட்டு ஓகேன்ற மாதிரி சொல்லிடுவா. ஒன்னும் இல்ல, அவ தொடையில வந்துட்டு ஒரு பேண்டேஜ் ஓட்டியிருப்பா, அதுல வந்துட்டு ஒரு மார்க் இருக்கும், அது தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை வேற பிடிச்சி இழுத்துருவானா. இவளுக்கும் வந்துடும். அவ்வளவுதான், மூஞ்சிலே ஒரு அப்பா போயிருவா. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, உங்ககிட்ட பேசத்தானே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிடுவா. கிம்மல்ல என்னடி பொசுக்குன்னு மேனேஜர் அடிச்சுட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஒன்றும் கிடையாது, அது ஒன்றும் யாருக்கும் தெரிய போறது இல்லை, இங்கே கேமரா இருக்கு, அதை மறைக்கிறதுக்காக தான் பிடிச்சி இழுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கேமராவை வந்துட்டு அதை வச்சு மறைச்சிட்டு இங்கே வா வந்து உட்காரு, உன்னை எதுவும் பண்ண மாட்டேன், அந்த கேமரா இருந்தால் உனக்கு தான் வேலைக்கு தான் ஆபத்து, அதனால தான் அப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவளை சமாதானப்படுத்திட்டு இருப்பான். ஆனால் அவள் வந்துட்டு இவனை ஏதோ வினோத ஜந்துவை பார்க்குற மாதிரி தான் பார்த்துட்டு இருப்பா. ஏன் இந்த மாதிரிலாம் பார்க்குற, அன்னைக்கு என் ஃப்ரெண்டு ஹேனை வந்து கிஸ் பண்ணால, அதுவும் இன்னைக்கு வந்துட்டு அவளுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விட்டால, அதுவும் வந்துட்டு வேற விஷயம், அது வந்து பிஸ்னஸ் ரிலேட்டட். ஐயோ, பிஸ்னஸ் ரிலேட்டட் கிடையாது, நான் என்ன பேசுறேன்னு தெரியல, எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு வேற உட்காந்து வளர ஆரம்பிச்சிடுவான். அவ கடைசி வரைக்கும் உட்காரவே மாட்டா. அதுக்கப்புறம் இவனே போயிட்டு இந்த மாதிரி ஏன் இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்க, நான் பண்றதெல்லாம் வந்துட்டு உனக்கு புரியாது, ஆனா ஒரு நாள் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஷூட் அப்படின்னு சொல்லுவானா. ஐயோ, நான் இப்ப அந்த வார்த்தையை சொல்லிட்டேன், ப்ளீஸ் ப்ளீஸ் அதை வந்துட்டு எடுத்துக்காத, திருப்பி நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அவன் இந்த மாதிரி பேசும்போது இவளுக்கு சடனா வந்துட்டு கிம்மோட ஞாபகம் வந்துட்டு இருக்கும். என்ன பேசுன நீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த வந்து யோசிச்சு பார்த்துட்டு இருப்பா. இப்போ அவ மேரேஜுக்கு முன்னாடி இவளும் இதே டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல தானே ஒர்க் பண்ணியிருப்பான், ஆனா வேற ஒரு செக்ஷன்ல வந்துட்டு 2 பேரும் ஒர்க் பண்ணி இருந்திருப்பாங்க. ஒரு டைம் வந்துட்டு இவ முட்டையை வச்சு சாப்பிட்டுட்டு வந்துட்டு இருந்திருப்பா லிஃப்ட்டுக்குள்ள. அப்போ வந்து ஒரு விஐபி கஸ்டமர் வந்திருப்பாங்க. அதனால என்ன பண்றது தெரியாம ஒரு முழு முட்டையை எடுத்து வாய்க்குள்ள போட்டிருப்பா. அதே லிஃப்ட்ல தான் வந்துட்டு இவளை பார்த்த உடனே கிம்மும் ஏறி இருப்பான். கிம்மு வேற என்னத்தையோ வளரிட்டு வரும்போது இவளுக்கு சிரிப்பு வந்துடும். வாய்க்குள்ள இருக்க முட்டையை வந்துட்டு அவன் மூஞ்சிலே வேற துப்பி விட்டுருவா. அவளை இம்ப்ரெஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு மூஞ்சி முட்டை உட்காந்து பேசிட்டு இருந்திருப்பா. கடைசியில முட்டை அடியை வாங்கிட்டு மூஞ்சி வேற பாவமா வச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பா. அதுக்கப்புறம் அந்த கஸ்டமர் லிஃப்ட்டை விட்டு இறங்கினதுக்கு அப்புறம் நம்ம ஷின் வந்துட்டு சாரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தொடச்சு விட்டுட்டு இருக்குமே. கரெக்டா அந்த டைம் பார்த்து பவர் போயிடும் லிஃப்ட்ல. வேற என்ன பண்றதுன்னே தெரியாது. லிஃப்ட் திருப்பி ஆன் ஆகுற வரைக்கும் 2 பேரும் அங்கேயே உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்த ஆரம்பிச்சிடுவாங்க. கிம் தான் வந்துட்டு விடாம பேசிட்டு இருந்திருப்பான். கிம் வந்துட்டு இவளை முன்னாடியே பார்த்து இருந்திருப்பான் போல. ஷின் வந்துட்டு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு அவனை பார்த்துட்டு இருந்திருக்கோம். கிம் சொல்லுவான், நான் இந்த மாதிரி உங்களை முன்னாடியே பார்த்து இருந்திருக்கேன், என்ன அடிக்கடி பார்ப்பீங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்பாங்களா. இல்ல இல்ல அப்படி கிடையாது, உங்களை நான் அப்பப்போ பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஃப்ளர்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி தப்பு தப்பா வேற பேசிட்டு இருப்பான். ஐயோ, நான் இப்பெல்லாம் பேச வரலங்க, ஷூட் தெரியாம பேசுறேன், அந்த வார்த்தையை நான் திரும்ப ரிட்டன் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேம் இப்போ கிம் என்ன சொல்லியிருப்பானோ அப்பவும் அதே தான் சொல்லியிருந்திருப்பான். அப்புறம் சடனா பார்த்தா அவர் கிட்ட வந்துட்டு இருப்பாளா. என்னடா கிட்ட வரா, சரி நம்மளும் மூஞ்சி முன்னாடி எடுத்துருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 3 இன்ச்சு முன்னாடி வருவானே. அவன் வந்துட்டு நெத்தி மேல முட்டை இருக்கு, அதே எடுக்க வந்து அப்படின்னு சொல்லிட்டு வர சிரிச்சிட்டு இருப்பா. நம்ம கிம்மும் வந்துட்டு ஓ அவ்வளவுதானா, நானும் வேற என்னமோ நினைச்சிட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிரிச்சிட்டு இருந்திருப்பா. அதுக்கப்புறம் தான் இவங்களோட டேட்டு, அதுக்கப்புறம் மேரேஜ், லவ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆயிருக்கும். அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இப்ப கரண்ட்ல இருக்க கிம் கூட உட்காந்து பேச ஆரம்பிச்சிட்டு இருப்பா. நீங்க என்னடானா ஒரு டைம் எனக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசுறீங்க, ஒரு டைம் வந்துட்டு என் காலை வாரி விட்டுட்டு இருக்கீங்க, இதுல நான் எந்த மூஞ்ச நம்பி என் ஹஸ்பண்டோட டெத்து வந்துட்டு சூசைடா இல்ல மர்டரான்னு சொல்லிட்டு நீங்க கண்டுபிடிப்பீங்கன்னு நான் நம்புறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவனும் வந்துட்டு கரெக்ட் தான் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் வந்துட்டு ஷின்னு கேட்கும், என்னோட ஹஸ்பண்ட் வந்துட்டு எந்த மாதிரி ஆளுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சொன்னீங்கல்ல, உங்களுக்கு தெரியுமா, அப்போ எந்த மாதிரி ஆளுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் எனக்கு சொல்றீங்களா அப்படின்னு கேட்கும்போது நம்ம கிம் வந்துட்டு நீ சொல்லு உனக்கு தெரிஞ்சது அப்படின்னு கேட்பானா. அதுக்கு அவன் வந்துட்டு சொல்லுவா, அவன் வந்து கொஞ்சம் இன்னசென்ட் ஃபெல்லோங்க, ஆனா அதே நேரத்துல சரியான இடியட்டுங்க அப்படின்னு சொல்லும்போது நீ சொல்றது எல்லாம் கரெக்ட் தான், இதுக்கு மேல எனக்கும் தெரியாது, நானும் அதே தான் யோசிச்சேன் அப்படின்ற மாதிரி கிம்மோ சொல்லிட்டு இருப்பான். அப்புறமா ஷின் வந்துட்டு அந்த பேக்கேஜை பத்தி சொல்லிட்டு இருக்கோம். இந்த மாதிரி நம்ம கிம் வந்து அந்த பேக்கேஜை வந்து ரிட்டர்ன் கொடுத்துருப்பான், ஆனா அது வந்துட்டு போக வேண்டிய இடத்துக்கு வந்துட்டு இன்னும் டெலிவரி ஆகியிருக்காது. புதுசா நம்ம ஷின் வந்துட்டு ஒருத்தர் போய் மீட் பண்ணிருப்பார்ல, அவர்கிட்ட கேட்டிருக்கும் போது அவருக்கு அந்த பேக்கேஜை பத்தி, அதாவது ரிட்டர்ன் கொடுத்ததை பத்தி எந்த ஒரு ஐடியாவும் இல்லாத மாதிரி முழிச்சிட்டு இருந்திருப்பாரு. உடனே ஷின் வந்துட்டு இப்போ அந்த விஷயத்தை எடுத்துட்டு வந்து கிம் கிட்ட சொல்லிட்டு இருக்கோம். கிம் உடனே கேட்பான், அப்போ அந்த ரைஸ் கேக் வந்துட்டு இன்னும் போக வேண்டிய இடத்துக்கு டெலிவர் ஆகல, கிம் வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டான், ஆனா அது வந்து இன்னும் டெலிவர் ஆகல, அப்படிதானே நீ சொல்ல வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஷின்னும் வந்துட்டு ஆமா அப்படிதான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும். நம்ம கிம்மும் வந்துட்டு யோசிச்சு பார்ப்போம், இப்போ அந்த ரைஸ் கேக் வந்துட்டு திருப்பி யார்கிட்ட போகுதோ அவன் தான் வந்துட்டு கல்பிரிட்டா இருக்கணும், அவனை தான் கண்டிப்பா அந்த சா வந்துட்டு ஆர்டர் பண்ணி எடுத்திருப்பான், அதாவது லஞ்சம் கொடுத்து எடுத்திருப்பான். மேபி அவன் தான் வந்துட்டு கிம்மோட டெத்தையும் வந்துட்டு சூசைட் அப்படின்னு சொல்லிட்டு மாத்துறதுக்கான எல்லா வேலையும் பார்த்துட்டு இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு கிம்முக்கு வந்துட்டு ஒரு டவுட் வந்துடும். அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம ஷின் கிட்ட வந்து ஒரு ரைஸ் கேக் கொடுத்திருப்பாங்களா, அது வந்துட்டு கிம்முக்கு சேர வேண்டிய லஞ்சம் மாதிரி வந்திருக்கும். நம்ம கிம் வந்துட்டு அதை டினே பண்ணி திருப்பி வந்து அந்த சீனியர் கிட்டே வந்து போய் கொடுத்துருந்துருப்பான். இந்த
எம்ப்ளாயீஸ்க்கான லஞ்ச பரிமாற்றம்லாம் எதுக்காக நடக்குது அப்படின்னா, இந்த சாவ வந்துட்டு இந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர எப்படியாவது சேல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருப்பான். ஸோ அதுக்காக எம்ப்ளாயீஸ் கிட்ட காசு கொடுத்து இந்த சேல் எல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணி டிபார்ட்மெண்ட் ஸ்டோரை க்ளோஸ் பண்றதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கிம் நினைப்பான். ஸோ இதுதான் உண்மையா இல்லைன்னா வேற ஏதாவது விஷயம் இருக்கா இதுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு வரப்போற எபிசோட்ல தான் நமக்கு தெளிவா தெரிய வரும். இப்போ ஆல்ரெடி கிம் கிட்ட லஞ்சம் கொடுத்துருக்கான் இந்த சேலை வந்துட்டு கம்மி பண்ண சொல்றதுக்கு, அதை அவன் வாங்கல அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்தா அந்த சாக்கு தானே ஆபத்து. அதனாலதான் கிம்மோட டெத்தை வந்துட்டு அவன் சூசைட் பண்ணிக்கிட்டான்னு சொல்லிட்டு ஃப்ரேம் பண்றதுக்கு ட்ரை பண்றானோ அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து நம்ம கிம் வந்து யோசிச்சுட்டு இருந்திருப்பான். இப்போ வேற ஷின் வந்துட்டு அப்ப அந்த பேக்கேஜ் யாருக்கிட்டையும் போல அது அங்கே தான் இருக்கு அப்படின்ற மாதிரி வேற சொல்லிடுச்சா. அவ்வளவுதான் கிம் வந்துட்டு அவளை கட்டி பிடிச்சி ரொம்ப நல்ல விஷயம் சொல்லியிருக்கமா அப்படின்னு சொல்லிட்டு பழைய கிம் நினைப்பிலே வந்துட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருப்பான். அவளை பிடிச்சி தள்ளி விட்டுருவான். என்ன வேலைடா பாத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிம்மும் வந்துட்டு சாரிமா உணர்ச்சி வசத்துல கொஞ்சம் பொங்கிட்டேமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து குடுகுடுன்னு இஞ்சி ஓட ஆரம்பிச்சிடுவான். அந்த ரைஸ் கேக் வந்துட்டு ஒரு கோல்ஃப் கிரவுண்ட் ஸ்டேடியத்துல தான் வந்துட்டு இருந்துட்டு இருக்கோம். இது அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். சரி யாரு வந்துட்டு அந்த லாக்கர்ல எடுக்க வரா அப்படின்னு சொல்லிட்டு நோட்டை விட்டுட்டே இருப்பான் நம்ம கிம். அந்த லாக்கரை வந்துட்டு இந்த சீனியர் கூடவே சுத்துற இன்னொரு எம்ப்ளாய் தான் வந்து பாத்துட்டு இருந்திருப்பாரு. அதாவது கிம்மோட டெத்தை பத்தி அந்த மீட்டிங்ல வந்துட்டு இவன் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும்போது தேவையில்லாத கொஸ்டின்லாம் கேட்டுட்டு இருந்திருப்பாரு. இதெல்லாம் தேவையில்லாத டைம்பா அப்படின்லாம் சொல்லி இருந்திருப்பாரு. அவர் தான் இப்போ வந்துட்டு அந்த லாக்கரை ஓபன் பண்ணி அந்த ரைஸ் கேக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா ஃபுல்லா காசு இருந்துட்டு இருக்கும். அவரும் இந்த காசெல்லாம் பார்த்துட்டு மூஞ்சி ஃபுல்லா பல்ல காட்டிட்டு வேற அங்கேயே வச்சுட்டு போயிட்டு இருப்பாரு. உடனே நம்ம கிம் வந்துட்டு இதை நோட்டை விட்டுட்டே தான் இருப்பான். இவரை தான் இருக்கும்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பும்போது அந்த லாக்கர் கிட்ட வந்துட்டு இன்னொருத்தர் வந்துட்டு இருப்பாங்க. யாரா இவன் புது ஆளு வரான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிம்மும் வந்துட்டு கிட்ட போய் பார்த்துட்டு இருப்பான். அந்த லாக்கரை ஓபன் பண்ணும்போது கரெக்டா வந்துட்டு நம்ம கிம் வந்து பிடிச்சிருவான். யாருன்னு சொல்லிட்டு பார்த்தா அது நம்ம மின்னு. சரியான ட்விஸ்ட் இல்ல. இவனை ரொம்ப நல்லவன் சொல்லிட்டு தானே நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். நம்ம கிம்முக்கும் வந்துட்டு அதே ட்விஸ்ட் தான். என்னடா நீயும் அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகி பார்த்துட்டு இருப்பான். கிம் வந்துட்டு கேட்பான் மின் கிட்ட, உனக்கு என்னடா இங்க வேலை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மின்னும் வந்துட்டு அதே கேள்விதான் நானும் உங்ககிட்ட கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நக்கலா வர சொல்லிட்டு இருப்பான். டேய் இங்க என்ன நடக்குதுன்னு உனக்கு நல்லா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கோமா வரை கேட்டுட்டு இருப்பானா. அதுக்கு அவனும் சிரிச்சுட்டே இல்ல நல்லா தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு இவன் பண்ண வேலையெல்லாம் இப்பதான் ஒண்ணு ஒன்னா சொல்லிட்டு இருப்பான். ஆக்சுவலி கிம்மோட டெத்தை மறைக்கிறதுக்காக அந்த ஹார்ட் டிஸ்கை உடச்சு போட்டிருப்பாங்கல்ல ஒருத்தங்க, அது வேற யாரும் கிடையாது மின்னாதான் இருந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் ஷின் வந்துட்டு அந்த ரைஸ் கேக்கை டெலிவரி பண்ணவர்கிட்ட போயிட்டு இதை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவர் ஏதோ ஒன்று சொல்ல வந்திருப்பாரு. அப்புறமா போனை பார்த்ததும் இல்ல ஒன்னும் சொல்லாம விட்டு இருந்திருப்பார்ல, அதுக்கு காரணமும் நம்ம மின்னாதான் இருந்துட்டு இருந்திருக்கோம். அதுக்கப்புறம் அவரும் கால் பண்ணி நம்ம மின்னு கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி அந்த பொண்ணு கேட்டுச்சு நான் எதுவுமே சொல்லல அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப குட் பாய்டா உனக்கு சேர வேண்டிய காசு வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மின்னதான் வந்துட்டு அவர்கிட்ட பேசிட்டு இருந்திருப்போம். நம்ம கிம்முக்கு இதெல்லாம் கேட்டது ரொம்ப ஆத்திரமா போயிடும். எதுக்காக இந்த வேலையெல்லாம் பண்ண, இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு எப்படி உன்னால வந்துட்டு இந்த ஷின்னு மூஞ்சில முழிக்க முடியுது, அவங்க ஃபேமிலி முன்னாடி சிரிச்சு பேச முடியுது அப்படின்னு சொல்லிட்டு கண்டபடி கத்த ஆரம்பிச்சிடுவான் இவனை. மின்னும் வந்துட்டு அதுக்கு ஏட்டிக்கு போட்டியா வர பேசிட்டு இருப்பான். உனக்கு என்னடா வந்தது, நான் பாத்துக்கிறேன் என்னோட இது அப்படின்னு சொல்லும்போது நீ வெறும் ஸ்டோர் மேனேஜர் தான், இதெல்லாம் கேட்கறதுக்கு உனக்கு எந்த ஒரு ரைட்ஸும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கோமா அவனும் கத்தும் போது இவனுக்கு இன்னும் ஆத்திரமா வந்துட்டு இருக்கும். அவனை பிடிச்சி வாயிலே 2 குத்து குத்தி நீ இந்த மாதிரி பண்றதுனால ஷின்னுக்கு வந்துட்டு எவ்வளவு ஃபீல் ஆகும் தெரியுமா, அவ எவ்வளவு கவலைப்படுவா தெரியுமா அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு அந்த மின்னு வந்துட்டு சொல்லுவான், இது நான் வந்துட்டு ஷின்னை ஹர்ட் பண்றேன்னா அந்த செத்து போன நாய் கிம் இருக்கான்ல அவன் தாண்டா ஹர்ட் பண்ணான், அவனால தாண்டா எல்லாமே நடக்குது. அவன் மட்டும் அவளோட லைஃப்ல வராம இருந்திருந்தான்னா அவளோட லைஃப் எவ்வளவு ஜாலியா இருந்திருக்கும் தெரியுமா. வந்ததும் இல்லாம நாய் செத்து வேற போயிடுச்சு. செத்து போனவன் சும்மா செத்து போனானா அவன் சாவுக்கு பின்னாடி இருக்குது, அவன் சூசைட் பண்ணிக்கிட்டானா இல்ல நார்மலா செத்து போயிட்டானான்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் மார்க் வேற விட்டுட்டு போயிட்டான். இந்த ஒரு விஷயத்த நினைச்சே இந்த ஷின்னு வந்துட்டு எவ்வளவு ஹர்ட் ஆகி அழுதுருக்கும் அப்படின்றத நீங்க யோசிக்கவே இல்லையா அப்படின்ற மாதிரி திருப்பி ஒரு கேள்வியை வந்துட்டு கிம்ம பார்த்து கேட்டுட்டு இருப்பான். உடனே நம்ம கிம்முக்கும் வந்துட்டு என்ன நினைச்சான்னு தெரியல, அவனோட சட்டையெல்லாம் விட்டுட்டு அப்ப நம்மளாலதான் ஷின்னு வந்துட்டு இன்னும் வருத்தப்பட்டு இருக்காளா, நம்ம செத்து போனது வந்துட்டு அது ஒரு சூசைடா இல்ல நார்மலா செத்து போனோமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் நிரூபிக்கணுமா அப்படின்னு மைண்ட்ல யோசிச்சுட்டு அங்க இருந்து அவன் வந்துட்டு கிளம்பி போயிடுவான். இந்த மின்னும் வந்துட்டு அவனுக்கு தேவையானதை எடுத்துட்டு அவன் பாட்டுக்கு அங்க இருந்து கிளம்பி போயிடுவான். அடுத்ததான் யுனாவை காட்டுவாங்க. அவ வந்துட்டு அவனோட பையனை பாக்குறதுக்காக பிளே ஸ்கூல் வந்திருப்பான். அவன் வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாம படுத்திருந்திருப்பான். ஏன் அப்படின்னா யுனாவை வந்துட்டு எல்லாரும் ரிப்போர்ட்டர் சுத்தி வளைச்சதும் இல்லாம இந்த குட்டி பையனே வந்துட்டு வெளியே போக விடாம அவனை எப்ப பார்த்தாலும் ரிப்போர்ட்டர்ஸ் வந்து சுத்தி வளைச்சிட்டே இருப்பாங்க. அதை நினைச்சே அதனாலேயே வந்துட்டு இவன் சிக்கா இருந்திருப்பான். இதெல்லாம் இவனோட ஃபியூச்சருக்கு நல்லதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கவங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நம்ம யுனாவும் வந்துட்டு அவனை தூக்கிட்டு வெளியே வந்துடுவா. அவ தூக்கிட்டு வெளியே வரும்போது இவனை போட்டோ எடுக்கிறதுக்காகவே அங்க ஒரு 4-5 பிரஸ் ரிப்போர்ட்டர்லாம் வேற நின்றுட்டு இருப்பாங்க. இவெல்லாம் அவங்க போட்டோ எடுத்ததும் பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிடுவா. டேய் உங்களுக்கு எல்லாம் புள்ள குட்டிகளே கிடையாதாடா, அவங்க ஃபியூச்சரை பத்திலாம் நீங்க நினைக்க மாட்டீங்களா, இவனை பத்தி எழுதுறீங்களே, உங்க புள்ளைய பத்தி நாளை பின்ன ஒருத்தன் எழுதுனானா உங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிருவாங்க. அதுவும் இல்லாம அங்க இருக்க ஒருத்தனோட சட்டையை பிடிச்சி இழுத்து வச்சுட்டு என்னைய பத்தி என்ன வேணா எழுதிக்கோ, உனக்கு என்ன காசிப் தானே வேணும், இங்க பாரு கோட் அவுத்து காமிக்கிறேன், இதை வந்துட்டு ஒரு பெரிய காசிப் மாதிரி எழுதிக்கோ, என்னை வந்து குப்பை மாதிரி தானே ட்ரீட் பண்றீங்க, அப்படியே பண்ணுங்கடா, ஆனா என் புள்ள கிட்ட மட்டும் வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடுப்பாய் கத்திட்டு இருப்பாவ. ஒரு அம்மாவா அவளோட நிலைமையில இருந்து யோசிச்சு பார்க்கும்போது என்ன ஆகும் பிள்ளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு அவ ரொம்ப பெர்ஃபெக்டாவே பேசிட்டு இருப்பா. நல்லா அவனுங்களை கத்தி விட்டுட்டு அவ பாட்டுக்கு புள்ளைய தூக்கிட்டு அங்கிருந்து போயிடுவா. புள்ளைய வந்துட்டு இன்னொரு பத்திரமான இடத்துல கொண்டு போய் விட்டுட்டு இந்த மாதிரி அம்மா
கொஞ்சம் ஒர்க் இருக்குடா, நீ இருந்துப்பல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அவனும் இல்ல ரொம்ப சமத்தா இருந்துப்பேம்மான்னு சொல்லுவான். அந்த இடத்துக்கு இவ புருஷன் இல்ல அவன் வந்துட்டு அங்க வந்துடுவான். 2 பேருமே வந்துட்டு புள்ள முன்னாடி வந்து இவங்களுக்கு இருக்க சண்டைய வந்துட்டு காமிச்சிக்கவே மாட்டாங்க. அவனும் வந்துட்டு ஜாலியா அவங்க 2 பேரு கூடயும் வந்துட்டு, "இதோ பாருங்க நான் அடிக்கிறேன் உங்கள" அப்படின்னு சொல்லிட்டு கை காமிச்சிட்டு இருப்பான். அவங்களும் வந்துட்டு, "நாங்க செத்து போயிட்டோம்" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டிங்க வந்துட்டு போட்டுட்டு இருப்பாங்க. வந்துட்டு பேட் ஃபெல்லோவா இருந்தாலும் தான் பிள்ளைக்கு வந்துட்டு எந்த மாதிரி அப்பாவா இருக்கணும்னு சொல்லிட்டு அவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரியே பெர்ஃபெக்ட்டா வந்துட்டு நடந்துப்பான். அந்த குழந்தை போனதுக்கு அப்புறம் யுனா கிட்ட வந்துட்டு, "இதுக்கு தான் பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ல வைக்கலாம்னு சொன்னேன். நீ கேட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அதுக்கு யுனா வந்துட்டு சொல்லும், "நீ எதுவும் பண்ணாம மூடிட்டு இருந்தாலே அவன் நல்லா தான் இருப்பான்" அப்படின்ற மாதிரி வேற சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கு அவனும் வந்துட்டுல, "உனக்கு லாஸ்ட்டா நடந்த சம்பவத்துக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லையே" அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, "ஓ அந்த லெவலுக்கு உனக்கு தெரிஞ்சிருக்கா?" அப்படின்ற மாதிரி வரை கிண்டலா கேட்டுட்டு இருப்பா. "நீ வந்து அந்த சுஜா பய பிள்ளைகிட்ட வந்துட்டு கூட்டு வச்சுட்டு நான் வேலைலாம் பண்றேன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும்ப்பா" அப்படின்னு சொல்லிட்டு நக்கலா சொல்லிட்டு வேற அங்கிருந்து போயிட்டு இருப்பாளா. இவனுக்கு கோவம் வந்துரும். அவளோட கையை இழுத்து புடிச்சு வச்சுட்டு அவளை தூண்ல சாய்ச்சி வச்சுட்டு சொல்லிட்டு இருப்பான். "சரிம்மா அதெல்லாம் இருக்கட்டும். நீ ஏம்மா என் தொம்பி கூட கூட்டணி வச்சுட்டு இருக்க? அதுவும் இல்லாம என்ன அந்த பொண்ணெல்லாம் வந்துட்டு உன் மேனேஜரா வச்சிருக்கியாமே? எனக்கு தெரியாம நீ ஏதாவது வேலை பண்றியா என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கொடூரமான மூஞ்ச வச்சு வேற கேட்டுட்டு இருப்பான் அவன். அவளுக்கு இவனை பார்க்கும்போதெல்லாம் கொஞ்சம் நடுக்கமா தான் இருந்துட்டு இருக்கும். ஏன்னா சில பல சைக்கோ வேலையெல்லாம் வேற பண்ணுவானே, அடுத்து என்ன பண்ண போறான்னு சொல்லிட்டு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு முறைச்சு பார்த்துட்டு அவ பாட்டுக்கு அங்க இருந்து கிளம்பி போயிடுவா. போகும்போது ஜுஜுனா வேற, "மேடம் கார்ல வரலையா? கார் உங்களுக்காக வெயிட்டிங்" அப்படின்னு சொல்லும்போது, "நீயே ஏறி போய் தொலைடா நான் போறேன்டா" அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு வேற சொல்லிட்டு போயிட்டு இருப்பா. எங்க வந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஹேனோட வீட்டுக்கு தான் வந்திருப்பா. அங்க வந்துட்டு அவனோட பழைய ஞாபகங்கள் அவன் பாக்ஸிங் பண்ணும்போது, அதுக்கப்புறம் அவனோட போட்டோஸ் மெமரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு உட்காந்து சிரிச்சிட்டு இருப்பா. இப்பதான் இவளுக்கு வந்துட்டு இவங்களோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் வந்து ஞாபகம் வந்துட்டு இருக்கு. இவ ஸ்கூல் படிக்கும்போது பஸ்ல போயிட்டு இருக்கும்போது யாரோ வந்து பின்னாடி வந்து கை வைக்கிற மாதிரி இருந்துட்டு இருக்கும். இவளும் வந்துட்டு அந்த வைக்கிறவன் பேக்கை வந்துட்டு சடனா வேற புடிச்சிருவா அவ. அது வேற யாரும் கிடையாது, சின்ன பிள்ளையா இருக்கும்போது உள்ள ஹேண்ட் தான். யாரா இவன் ஏன் பேக்ல கை வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம யுனாவா தான் இருந்துட்டு இருக்கோம். அவன் வந்துட்டு இல்ல என்னடா உனக்கு ஷேமா இருக்குதா, அப்ப எனக்கும் அந்த மாதிரி தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கையை பார்த்தா அவன் மேல புடிச்சிட்டு இருந்திருப்பான். அப்ப யாரு நம்ம பேக்ல கை வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இவன் பாக்ஸிங் க்ளவுஸ் வச்சிருந்திருப்பான். அதுதான் வந்துட்டு அவளை பிடிச்சி இடி இடின்னு இடிச்சிட்டு இருந்திருக்கும். ஐயோ தப்பா புரிஞ்சுக்கிட்டோமோ அடிச்சிருவானோ அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு இறங்கி ஓடிட்டு இருக்கும்போது அவனும் வர பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருப்பானா. ஒரு கட்டத்துக்கு மேல, "என்னடா உனக்கு பிரச்சனை? நான் தெரியாம உங்க பேக்கை பிடிச்சிட்டேன். நீ எதுக்குடா ஃபாலோ பண்ணிட்டு வர?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "ஏமா உன்னை ஃபாலோ பண்ணிட்டு வரலமா, அங்க இருக்க என் இன்ஸ்டிடியூட் தான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லும்போது அவர் குடுகுடுன்னு ஓடி போயிடுவாளா. இவனுக்கு வந்துட்டு அவளை பார்த்தோன்னே பிடிச்சிரும் அப்படின்னு வேற சிரிச்சிட்டு இருப்பான். ஸோ இப்போ இதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு நல்லா சாப்பிட்டுட்டு ஒவ்வொன்று உட்காந்து வேற ஒப்பாரி வச்சுட்டு இருப்பாளா. இதெல்லாம் வெளியே நின்று நம்ம ஹேனும் வந்து கேட்டுட்டு தான் இருந்திருப்பான் இவ அழுவுறத. சரி தனியா உட்காந்து அழட்டும் நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கிருந்து கிளம்பி போயிடுவான். ஜுனா கிட்ட வந்துட்டு, "நான் போறேன்டா நீயும் கிளம்புடா" அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு சொல்லிட்டு போயிருப்பாளா. இவ வேற சோகமா போறத வந்துட்டு இந்த ஜுனா வந்துட்டு ஒரு மாதிரி பார்ப்பான். இவன் பார்வையே வேற சரியா இருக்காது. அவன் பாக்குறத பார்த்தா நம்மளோட மைண்ட் வாய்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னா, "டேய் அவ பொண்ணு கிடையாதுடா, அவ ஒரு ஆம்பளடா, உன் பாசுடா" அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். என்னமோ தெரியல, இவளை பார்க்கும் போதெல்லாம் அவனுக்கு கொஞ்சம் காதல் ஃபீலிங்ஸா தான் இருக்கும் போல. அந்த மாதிரி தான் மூஞ்ச வச்சுட்டு இருப்பான். அடுத்த சீன்ல நம்ம கிம்மல்ல சுட சுட தண்ணியை போட்டு அதுல வேற டிக்கிய வச்சு உட்காந்துட்டு இருப்பானா. இந்த மாயால எம்பிட்டு அழகா இருக்கான்ல இவன் அப்படின்னு சொல்லிட்டு ஓரமா உட்காந்து வேற ரசிச்சு பார்த்துட்டு இருக்கோம். அப்ப நம்ம ஹேனு தான் ஓடி வந்துட்டு, "டேய் டேய் நெட்ட கொக்கு ஏன்டா அந்த மாதிரி உட்காந்துருக்க, டிக்கிய தூக்கி சுடுதண்ணில வச்சா அவிஞ்சு போயிடும்டா" அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடிலாம் பார்த்தா அவியல அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் வேற பண்ணிட்டு இருப்பா அவ. இல்ல ஹேன் கிட்ட வந்து சொல்லிட்டு இருப்பான், "இந்த மாதிரி உனக்கு சாவ பழி வாங்கணும்ல, என்னோட டெத்தும் வந்துட்டு அவன் மறைக்கிறான், அதனால எனக்கும் வந்துட்டு அவனை பழி வாங்கணும்" அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹேன் வந்துட்டு ஒரு படி மேல போயிட்டு, "அவனை கொல்லணும்டா, கொன்னே ஆகணும்டா" அப்படின்னு சொல்லிட்டு உணர்ச்சி வசப்பட்டு வேற பேசிட்டு இருப்பா. இத பார்த்துட்டே இருந்த மாயா இருந்துட்டு, "இல்ல என்ன பேசுறானுங்க இவனுங்க" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் பிரிச்சு விட்டு, "டேய் டேய் இந்த மாதிரி பழி வாங்குறதெல்லாம் வந்துட்டு எங்க ரூல்ஸ்ல தப்புடா, தடை செய்யப்பட்டிருக்குடா" அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாளா. அதுக்கு அவங்க 2 பேருமே சேர்ந்து, "இல்ல வாயை மூடுறியா இல்லையா, இது ஒண்ணும் பழி வாங்குற படம்லாம் கிடையாது, இது வேற, ஒழுங்கா இங்க இருக்கிறதுனா இரு, இல்லைன்னா மூடிட்டு மேல கிளம்புடி" அப்படின்னு சொல்லிட்டு கத்தி வேற விட்டுருவாங்க. அதுக்கு அவளும் இல்ல லைட்டா பயந்துருவா. இருந்தாலும் வந்துட்டு, "இருங்க நான் ரூல்ஸ் புக் படிச்சு காட்டுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பெரிய புக் எடுத்துட்டு வந்து ஒண்ணு ஒண்ணா படிக்கணும்னு சொல்லிட்டு இருப்பாளா. 2 பேரும் இல்ல ரூல்ஸ் ஆகுது மண்ணாங்கட்டியாவது அப்படின்னு சொல்லிட்டு ஹேன் அதை தூக்கி விட தண்ணிக்குள்ள போட்டுருவான். மாயா இல்ல, "ஐயோ ஐயோ என் புக்கு அவ்வளவுதான் போச்சு, ஹெல்லுக்கும் கெவனுக்கும் நான் என்ன பதில் சொல்றது, அங்க இருக்கவனுங்க என்ன கொண்டுருவானுங்க, அந்த புக்கை கொண்டாடி" அப்படின்னு சொல்லிட்டு தவழ்ந்து போய் அந்த புக்கெல்லாம் எடுத்துட்டு இருப்பா அவ. கிம்மோ இல்ல சாதாரணமா விடுற மாதிரியே கிடையாது, நம்ம 2 பேரும் வந்துட்டு ஃபேஷன் ஷோவை நல்லா நடத்துறோம், அவனை பழி வாங்குறோம், மூக்க உடைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சேலஞ்ச் எல்லாம் பண்ணி வேற இது பண்ணிட்டு இருப்பாங்க 2 பேரும். அந்த பக்கம் மாயா வந்துட்டு ரூல்ஸ் புக்கை வந்துட்டு எப்படியோ எடுத்துருவா. அதை புரட்டி பார்த்துட்டு இருக்கும்போது இவங்க 2 பேரும் கூட்டணி போடுறத பார்த்து இதுங்க கூட்டணியே சரியில்லையே, ஐயோ நம்மள எங்கேயாவது கோத்து விட்டுருங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவ வேற ஒரு பக்கம் ஒரு மாதிரி பாத்துக்கிட்டு இருப்பா இவங்க 2 பேரையும். அடுத்ததான் நம்ம யூனாவை காட்டுவாங்க. அவ வேற ஹேண்ட் வீட்ல தானே இருப்பா. வெளியே ஏதோ சவுண்ட் கேட்கிற மாதிரி இருக்கும். யாரா அவன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் பார்த்தா அந்த சூனா பணம் தான் வந்திருப்பான். அந்த சூஜா மண்டே தான் வந்து
வந்துட்டு யாருக்கிட்டே ஃபோன் பேசிட்டு இருப்பான். இது இவனும் அந்த வீட்ல இல்லையா, ஒழுங்கா அவள புடிச்சு அந்த வீட்ல உட்கார வைங்கடா அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கிட்டே கால் பேசிட்டு இருக்கும்போது சடனா பின்னாடி வந்துட்டு கரண்ட் போயிடும். என்னடா கொடுமை இது, அன்னைக்கு மாதிரியே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பயந்துட்டே உள்ள வந்துட்டு இருப்பான். அதுக்கப்புறம் கையில எல்லாம் மந்திரிச்ச தாயத்தை, அதுக்கப்புறம் ஒரு பேப்பர் இருக்கும்ல, அதெல்லாம் ஒட்டி வச்சு அன்னைக்கு தான் நான் உன்னை மிஸ் பண்ணிட்டேன், இன்னைக்கு வந்துட்டு உன் பெர்ஃப்யூம் ஸ்மெல் கூட எனக்கு அடிக்குது, ஒழுங்கா என் முன்னாடி வந்து நில்லு அப்படின்னு சொல்லிட்டு பேய்கிட்ட வந்துட்டு பேச்சுவார்த்தை நடத்துற மாதிரியே நடத்திட்டு இருப்பான். இவ வரியா இல்லைன்னா மந்திரவாதியை கூட்டு வந்து மந்திரிச்சு விடவா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வேற பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கும்போது பின்னாடி இவனா இருந்துட்டுல வரதானே செய்யணும், இந்தா வந்துட்டேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி முன்னாடி முடியெல்லாம் போட்டு பேய் மாதிரி வந்து பயமுறுத்திட்டு இருக்கோம். சுஜா மண்டையனை பார்த்தா நமக்கு தெரியுமே, பேய்னா 10 ஊர் தள்ளி ஓடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இவனாவை வந்துட்டு அந்த இருட்டில் பார்த்தோன்னே ஐயோ உண்மையான பேய் வந்துருச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு தவுந்து தவுந்து கீழே பரண்டு அடிச்சு வேற ஓடிட்டு இருப்பான். இவனா வந்துட்டு ரொம்ப அளவு விட்டு ஹேண்ட் மாதிரிலாம் வேடிக்கை பார்க்காது, கொஞ்சம் பாவப்பத்துல லைட்டை போட்டு விட்டுல ஏன்டா பயப்படுறா சுஜா மண்டையா, நான் தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட பேசிட்டு இருப்பாவ. இவளை லைட்ல பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவன் வந்துட்டு நீயா, நீ எதுக்கிட்ட இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருப்பாங்களா. இந்த வினாக்கெல்லாம் வந்துட்டு அவனை பார்க்க பார்க்க சிரிப்பா வந்துட்டு இருக்கும், கண்ட்ரோல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருப்பாவ. ஒரு கட்டத்துக்கு மேலலாம் அவளால கண்ட்ரோலே பண்ண முடியாது, ஊந்து ஊந்து வர சிரிக்க ஆரம்பிச்சிருவாள. ஏய் எதுக்கு சிரிக்கிற அப்படின்னு சொல்லும் போது பெரிய சூனா பண்ணான்னு நினைச்சேன்டா, சூஜா மண்டையா இப்படி ஏன்டா இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சரி அதெல்லாம் இருக்கட்டும், அந்த ஹேண்டுன்னு சொல்லிட்டு உன் பின்னாடியே ஒன்று தெரியுமே அது எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நீ எதுக்கு அவளை பத்தி கேட்குற, நான் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ கேட்பாளே. அதுக்கு அவன் வந்துட்டு சொல்லுவான், இந்த சாவுக்கு எதிராக அவங்க தொம்பி இருக்கான்ல அவன் கூட சேர்ந்து ஏதோ பெரிய ஃபேஷன் ஷோல கலந்துக்க போறாலுமே, அவளை பார்த்து இருந்துக்க சொல்லு, சா வந்துட்டு பிச்சு பிச்சு போட்டுருவான் அவளை அப்படின்ற மாதிரி வேற மிரட்டி பேசிட்டு இருப்பான் அவன். அதுக்கு இவளும் வந்துட்டு இல்ல அப்படியா அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகி பார்த்துட்டு இருப்பா. ஏன்னா அவன் மேல இவளுக்கு ஒரு அக்கறை இருக்குல்ல, அவ வந்துட்டு ஹேனோட தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு தானே வந்திருக்கா, அவளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் நினைக்கிறா. இதோட இந்த எபிசோடெல்லாம் முடிக்கிறாங்க. இனிமேல் என்ன நடக்க சொல்லிட்டு நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். இதுக்கப்புறம் மோஸ்ட்லி பிரேக் எல்லாம் விட மாட்டேன். ஆனா என்ன பண்றதுங்க, கொஞ்சம் உடம்பு சரியில்லை, தொண்டை சரியில்லைன்னா என்னால பண்ண முடியல, அதனாலதான் அதுக்காக ரொம்பவே சாரி. நான் சீக்கிரமா சரி பண்ணிட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு நார்மலுக்கு கொண்டு வந்துடுவேன். அடுத்தடுத்த எபிசோட பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது வரைக்கும் பை பை ஃப்ரெண்ட்ஸ்.